நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நீர். எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த ஆராதனை முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. பாடி துதிக்க ஆராதிக்க உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளையும் வசனங்களையும் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து அப்பாவை நாங்கள் கனம் பண்ணும்படி கொண்டு வந்திருக்கிற எங்களுடைய காணிக்கைகளையும் தசமபாக காணிக்கைகளையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கும்படி 1000 மடங்கு அதிகமாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே எங்கள் குடும்பங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். சொல்லுவோமா? ஆமேன். எல்லாரும் சொல்லுவோமா? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். பாடல் நம்ம பாடலாமா? நீர் இல்லாத நாள் எல்லாம் நாளாகுமா? பாடலில் ஒரு சில சரணங்களை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவா? உண்மையின் வழியே நீயாவா? உயிரின் உண்மையின் வழியே நீயாவா? உறவின் பிறப்பே நீயாவா? உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா? உறவின் பிறப்பே நீயாவா? உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா. எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட், glory, ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போமா? இல்லாத நாளெல்லாம் நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் எனது நினைவும் நீயாவா? எனது மொழியும் நீயாவா? எனது நினைவும் நீயாவா?
நீயாவா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் எல்லாம் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் துதிக்கலாம் கொஞ்ச நேரம். வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அமைதியா இருக்க வேண்டாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சத்தமா துதிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாய் நீ விரிவாய் தர. ஆமே, நன்மையினால் உன்னை நான் நிரப்புவேன். ஓ glory 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 glory. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே மீ துதிக்கிறோம். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா, உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா, உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் பாடுவோம். நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. Praise the Lord. Hallelujah. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. பாடுவோம். ஆமென். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆமென். ஆசையெல்லாம் எல்லாம் நீதானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இதய கண்மலை நீதானையா, உரிய பங்கும் நீதானையா. பாடுவோம். இதய கண்மலை நீதானையா,
நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா, எப்போதும் மோடு இருக்கின்றே, மலர்கரம் பீடித்து தாங்குகிறீ. எப்போதும் மோடு இருக்கின்றே, மலர்கரம் பீடித்து தாங்குகிறீ. ஆராதிப்போம். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. பாடுவோம். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. பாடுவோமா? இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வது பாக்கியம், நீ எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உமது விருப்பம் ஆமென் நடத்துகிறீர், முடிவிலை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆராதிப்போம். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆமென். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. தேவையெல்லாம் நீதானே. உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வே. சொல்லுவோம். உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வே. உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே, உம்மையே நம்பி வாழ்ந்திருப்பே. உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே, உம்மையே நம்பி வாழ்ந்திருப்பே. ஆராதிப்போம். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏதுண்டு. சொல்லுவோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏதுண்டு. அர்ப்பணிப்போட எல்லாரும் எழுந்து ஒப்பு கொடுத்து பாடலாமா? எல்லாரும் எழுந்து அர்ப்பணித்து. ஆமென். ஆசையெல்லாம் நீர்தானையா,
தேவையெல்லாம் நீங்க தான்ப்பா. ஆமென். உம்மைத்தான் நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மையே நம்பி நான் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். உம்மையே நம்பி வாழ்கிறேன். உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. ஆமென். ஹல்லேலூயா. பாடுவோம். உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வே. உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வே. உம்மைத்தான் அடைக்கலமா கொண்டுள்ளே. உம்மையே நம்பி வாழ்ந்திருப்பே. சொல்லுவோம். உம்மைத்தான் அடைக்கலமா கொண்டுள்ளே. உம்மையே நம்பி வாழ்ந்திருப்பே. பாடுவோம். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆமென். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. பாடுவோம். ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர இருப்பம் ஏது உண்டு? ஆராதிப்போம். உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர இருப்பம் ஏது உண்டு? ஹல்லேலூயா. 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் ஏன் விட வேண்டும்? ஹல்லேலூயா. மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் விட மாட்டேன். உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் ஆசையெல்லாம் நீங்க தான்ப்பா. தேவை நீங்க தான். ஹல்லேலூயா. ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி நம்ம தேவ சமூகத்தில் முழுவதும் ஒப்பு கொடுத்துட்டா அவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஏற்று நடத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். புதிய மாதத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறோம். ஆமென். எவ்வளவோ தேவைகள் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவோ பிளான்ஸ், திட்டங்கள் இருக்கும். ஆமென். பிரைஸ். எவ்வளவோ காரியங்களை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆமென். ஒரே ஒரு ஆன்சர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. கிரைஸ்ட் இஸ் அவர் ஆன்சர். ஹல்லேலூயா. கிறிஸ்து தான் நமக்கு பதில். ஆமென். ஆமென். விசுவாசத்தோடு ஒப்பு கொடுத்து ஒரு முறை கூட கர்த்தரை ஆராதிக்கலாமா? கரங்களை உயர்த்தி. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அமர்ந்திருந்து பெற்றுக்கொண்டாள். தேவையானது ஒன்றே, அது தேவ பிரசன்னம் தான். ஹல்லேலூயா. ஒரு நாள் தேவ பிரசன்னத்தில் வந்து அமருவோம், அமர்ந்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். வேத வசனம் சொல்லுகிறது, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். ஆமென். பேசலாம். கர்த்தர் நடத்துவாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குயவன் கையில் இருக்கும் களிமண்ணை போல காலை வேளையிலே ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வணைந்து உருவாக்குகிற தேவன் காலை வேளையிலும் கூட உம்முடைய திரு வசனத்தின்படி எங்களை உருவாக்கி வணைந்து நல்ல பாத்திரங்களாய் கருவிகளாய் உருவாக்கி நீர் பயன்படுத்துவீராக நீ தாழ்த்துகிறோம். நீ நாம மகிமைப்படட்டும். சனம் கேட்டு நாங்கள் பலனடைந்து மிகுந்த மனமகிழ்ச்சியோடு திரும்ப கிருபை செய்யுங்க. இப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திரும்பவும். ரொம்ப முக்கியமான நேரம் எதுன்னு சொன்னால் கர்த்தருடைய வசனத்தை கேட்குற நேரம். ஆமென். விதை விதைக்கிறவன் விதையை விதைக்கும் பொழுது அது 30, 60, 100 என்ன பண்ணணுமா? பலன் தர வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் நல்ல நிலத்தை போல நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி தேவ சமூகத்தில் காத்திருப்போம். டாக்டர் ஜோயல் கே ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். தொடர்ந்து பாஸ்டர் ஹேனா ரோலின்ஸ்கே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். சங்கீதம் 37 வசனங்கள் 1 முதல் 9 வரை. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுபுண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுபுண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் கூட சத்தமா சொல்லலாமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் யாவருக்கும் இரட்சகராம் இயேசுவின் நாமத்தினால் நல்வாழ்த்துக்கள். உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல அருமையான நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பது, உங்களோடு நம்ம எல்லாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பது மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுமே அல்லேலூயா. நாம் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய நோக்கம் எல்லாம் எதாக இருக்கணும்? கர்த்தரை ஆராதிப்பது மாத்திரம்தான் இருக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இனிமேல் முடித்து நாம் செய்ய வேண்டிய காரியம், இனிமேல் ஏற்கனவே முடிந்து போன காரியம், இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? இப்போ நம்ம சிந்தைக்குள் வரக்கூடாது. ஸ்தோத்திரம். ஒரே சிந்தையுடையவர்களாய் கர்த்தரை நம்ம ஆராதிப்போம். தேவனாகி கர்த்தர்னு சொன்னால், ரெண்டே என் நாமத்தினால் நீங்கள் 2-3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் முடிங்க நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ நம்ம மத்தியில் ஆண்டவர் இருக்கிறாரா? ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சொல்லாமே, கரமைத்து சொல்லாமே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஒரு புதிய மாதத்திற்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன பண்ணாங்க? ஒரு மாதத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்படி தானே? எல்லாம் என்னோடு சேர்ந்து ஆமோதிங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். 7 மாதத்தை என்ன பண்ணிட்டோம்? யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ரொம்ப கஷ்டப்படுறீங்களே. ஸ்தோத்திரம். நம்ம விடுதலையாய் கர்த்தரை ஆராதனை பண்ணுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ
அங்கே விடுதலை உண்டு. விடுதலையாக இருக்கிறவங்க அப்படியே கட்டப்பட்டது போல நம்ம ஆராதனை பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 மாதத்தை ஆண்டவருடைய கிருபையினால நம்ம என்ன பண்ணிட்டோம்? முடிச்சிட்டோம். யாருமே என்ன பண்ண முடியாது, ஏன் பலத்தினால நான் முடித்தேன்னு சொல்ல முடியாது. இந்த வருஷத்தை கண்டவங்க, இந்த மாதத்தை கண்டவர்கள், ஏன் நேற்றைய தினத்தை கண்டவர்கள் இன்றைய நாளில் இல்லை. அப்போ கர்த்தர் நமக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து ஒரு புதிய மாதத்திற்குள் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் கர்த்தர் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நேரடியாக வார்த்தைக்குள் கடந்து போகலாம். கடந்து தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல் வாரம்னா என்ன தான் இருக்கும்? வாக்குத்தத்த செய்தி. பாஸ்டர் சொல்லியிருக்காங்க முதல் வாரத்தில் செய்தி எடுக்கிற பொழுது வாக்குத்தத்த செய்தியை கொடுங்கன்னு சொல்லி. ஆனாலும் என்னுடைய வாஞ்சை என்னவென்றால், 1ஆம் தேதியில் அந்த வாக்குத்தத்த ஆராதனையிலேயே எல்லாரும் பங்கெடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொன்னால் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இந்த மாதமெல்லாம் இருக்கும் என்று. அல்லேலூயா. வருகிற நாட்களில், வருகிற மாதங்களில், இந்த வருஷத்தில் என்ன சில மாதம்தான் இருக்குதுல்ல, அந்த மாதத்தில் உள்ள எல்லா நாட்களிலும், எல்லா 1ஆம் தேதியிலும் வாக்குத்தத்த ஆராதனையிலே நாம் கலந்து கொண்டு ஆண்டவருடைய மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்டோம். சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 37ஆம் சங்கீதத்தினுடைய சில வசனங்களை வாசிக்க கேட்டோம் அல்லவா? அதனால் எல்லாம் அதை கையில் எடுத்து வச்சுருப்பீங்க. அதனுடைய இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தை 1ஆம் தேதி வந்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சொல்லுங்கள் பார்ப்போம். 5வது வசனம். 5வது வசனம் 37ஆம் சங்கீதம் 5வது வசனம். ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு? ரொம்ப மனப்பாடம் ஆயிடுச்சு. இது ரொம்ப நன்கு தெரிந்த, நம் அடிக்கடி நம்முடைய ஜெபத்தில் சொல்லி ஜெபிக்கிற, மற்றவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக, மற்றவர்களுக்கு தேர்தலாய் சொல்லுகிற வார்த்தையாக நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த வசனத்தை நாம் எடுத்து சொல்லுவோம். அப்படி தானே? ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மார்க் 7வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? உதடுகளினால் கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆட்கள் இங்கே தான் இருக்கிறாங்க, ஆனால் உதடெல்லாம் என்ன பண்ணுது? என்ன கனம் பண்ணுது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இருதயம் எங்கே இருக்கிறது? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளும் இருதயம் என்கிற ஒரே இருதயத்தோடு, ஒரே மனதோடு கூட நாம் காணப்படுவோம். தேவ ஆவியானவர் இந்த நாளும் நம் மத்தியிலும், நம் ஒவ்வொருவருக்கென்றும் தனிப்பட்ட முறையிலும் கர்த்தர் பேச வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்த வார்த்தை, வாக்குத்தத்த வசனத்தை தான் எந்த நாளில் நாம் எடுத்துக்கொண்டு தியானிக்க போகிறோம். கர்த்தர் அதன் மூலமாய் பேசக்கூடிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்கு மகிமை. சங்கீதம் 37 5வது வசனத்தை எல்லாரும் வாசித்தீங்க. இப்போ நான் வாசிக்கிறேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரே காரியத்தை ஆமென். அல்லேலூயா. அவர் தான் காரியத்தை வாய்க்க பண்ணணும். ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகளில், சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை விதமான காரியங்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் காரியங்கள் கைகூடி வர வேண்டும் என்று சொன்னால், அந்த காரியங்கள் சாத்தியப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு யார் வேண்டுமாம்? கர்த்தர் இருக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தரால் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, என்ன பண்ணப்படதான்? சீட்டு மடியில் போட்டாலோ காரிய சித்தி, காரியம் இது யார் மூலமாய் செய்யப்பட வேண்டும், இந்த காரியம் நடப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது கர்த்தரால் மாத்திரம்தான் என்ன பண்ணும்? கூடும். அல்லேலூயா. அவரே காரியங்களை என்ன பண்ணுகிறாராம்? வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். காரியங்களை கைகூடி வர செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராக. ஏசாயா 53:10 சொல்லப்படுகிறது, அவருக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. காரியமெல்லாம் வாய்க்கணும்னா அதுலேயும் என்ன வேணுமா? ஆண்டவருடைய சித்தம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த சித்தத்தினால அவருடைய கையினால் என்ன பண்ணுமாம்? எல்லாம் வாய்க்கும். ஆனால் அதில் அவருடைய சித்தம் விளங்க வேண்டும். காரியங்கள் வாய்க்க செய்ய வேண்டும். நம்ம 1ஆம் தேதியில் தியானித்தோம். 2 காரியங்களே அதன் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனத்திலே. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல்
நம்பிக்கையாயிரு. இது 2 வார்த்தைகள் நம்ம அன்னைக்கு தியானித்தோம்ல. ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் நம்முடைய வழிகள் என்ன பண்ண வேண்டுமா? ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கணும். நம்முடைய வழி என்று சொன்னால் நம்முடைய நடைகள். ஸ்தோத்திரம். ஆமீன். வசனத்தில் நீதிமொழிகளிலே சொல்லப்படுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்படிதான் சொல்லப்படுது. அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 16:5 என்று சொல்லி நினைக்கிறேன். ஆனால் வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். ஆனால் சொல்லப்படுகிறது என்னவென்றால், நம்முடைய நடைகள் என்ன பண்ண வேண்டுமாம்? கர்த்தருக்கு சொல்லுங்களேன், கேட்டீங்களே? ஆமீன். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். ஆமீன். உன் வழி என்ன பண்ணணுமா? கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமீன். உன் நடைகளை என்ன பண்ண? கர்த்தருக்கு ஒப்புவி. வழி என்று சொன்னால் நாம் நடக்கிறதான வழி. நம்ம நடந்து தானே போகிற வர்ற வழி கிடையாது. அந்த வழியில் நமக்கு என்ன பண்ணுவோம்? அத்துபடியானது. எல்லாருக்கும் தெரியும்ல. கண்ணை கட்டி விட்டால் கூட என்ன பண்ணிடுவோம்? எல்லாம் அவர்களுடைய வீடுகளுக்கு போயிடுவோம். அப்படி தானே? சுற்றி சுற்றி இங்கே வரமாட்டோம்ல. நேர டைரக்ஷன் பார்த்து எப்படியாச்சும் போயிடுவோம். ஆனால் வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நம்முடைய வழிகள், நாம் நடந்து கொள்ளுகிற விதம் எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார் தெரியுமா? மற்ற எல்லா ஜனங்களிலிருந்தும் வேறு பிரித்து விட்டார். தனக்கென தெரிந்து கொண்டிருக்கிறார், தனக்கென பிரித்திருக்கிறார். அவர் நம்மிடத்திலும் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அவர் வேறு ஒன்றையும் எதிர்பார்க்கல. பெரிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற சில காரியங்களை மாத்திரம் ஆண்டவர் நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அதில் கூட நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய நேரம் தவறி விடுகிறோம். அதையெல்லாம் இந்த நாளில் சரி பண்ணும்படியாகத்தான் அதையெல்லாம் நாம் சீர்பண்ணி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ண வேண்டும்? ஒரு உயர்வு வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உயர்வு வேண்டும். இது நிமித்தமாகத்தான் கர்த்தர் இவைகளை அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் வழி என்ன பண்ணு? கர்த்தருக்கு ஒப்புவி. அதுதான். அப்போ என்ன பண்ண? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இடத்துல நாம் ஒப்புவிக்க வேண்டும். எப்படியாக? ஆண்டவரே, என்னுடைய நடைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. என்னுடைய கால் என்ன பண்ணிடக்கூடாது? வழுவி போயிடக்கூடாது. என் கால் சரிக்கு போய்விடக்கூடாது. என்னுடைய வழிகளில் நான் திசைக்கிட்டு போய்விடக்கூடாது. என்னுடைய வழிகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். என்னுடைய நடைகளை ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய விருப்பம் போல வாழ்கிறதுக்கு ஆண்டவர் விரும்புறதில்லை. நாம் இப்படி வாழணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு திட்டத்தை வகையறுத்து நம்ம கரத்தில் கொடுத்து விட்டார். அதன்படி நடக்க தான் ஆண்டவர் பிரயாசப்படுறாங்க. ஆண்டவர் ஆசைப்படுறார், விரும்புகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வழிகள் என்ன பண்ண வேண்டுமா? ஆண்டவருக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவருடைய வழியில் தான் நம்ம என்ன பண்ணணும்? நடந்து போயிட்டே இருக்கோம். இப்போ நம்முடைய வழி எப்படி இருக்கிறது? ஸ்தோத்திரம். நம்முடைய வழிகளை நம்ம சீர் தூக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம 1ஆம் தேதியில் என்ன பண்ணிட்டோம்? தியானித்தோம். ஸ்தோத்திரம். வராதவர்களுக்காக ஒரு ஞாபகப்படுத்துவதற்காக நான் அதை சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம என்ன செய்யணுமா? அவர் மேல் ஏன் நம்முடைய வழிகளை நம்ம ஆண்டவருக்கு ஒப்புவிக்கணும் தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் மனிதனை உண்டாக்கினார். அவன் உண்டாக்கின பொழுது என்ன பண்ணாராம்? எல்லாவற்றையும் உண்டாக்கி சிருஷ்டித்து இதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ஆனால் 1ஆம் அதிகாரத்தில் மகிழ்ந்த ஆண்டவர் 6ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுறாரு? மனஸ்தாபப்படுகிறார். இந்த மனிதனை படைத்ததுக்காக அவர் மனஸ்தாபப்பட்டாராம். அவனுடைய நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது. சிறு வயது தொடங்கி அவன் எப்படி இருக்கிறான்? அப்படி தான் இருக்கிறான், பொல்லாததாக இருக்கிறான். வசனத்தில் அந்த 6ஆம் அதிகாரம் இப்போல்லாம் எடுக்க நேரம் இல்லாதனால நான் 6ஆம் அதிகாரத்தை போய் வாசிங்கள், குறிச்சிக்கோங்க. எல்லாத்தையும் வீட்டில் போய் வாசிங்கன்னு சொல்கிறோம். எத்தனை பேர் வாசிக்கிறோமோ தெரியவில்லை. ஆனால் வாசிக்கும் பொழுது தான் அது நமக்கு என்ன பண்ணும்? இங்கே கேட்ட வார்த்தையும் அங்கே நீங்கள் போய் வாசிக்கும் பொழுதும் அது 2 சேரும் பொழுது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமீன். கர்த்தருக்கு மகிமை. பாருங்கள், நாளிலும் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, மனுஷன் என்ன பண்ணா தெரியுமா? வழிகள் எல்லாவற்றிலும் பூமியின் மேல் தங்கள் வழியை என்ன பண்ணாங்களாம்? ஜனங்கள் கெடுத்து கொண்டார்கள் என்று சொல்லி. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாங்க? அக்கறை மிகுதி ஆயிடுச்சு. தங்கள் வழியெல்லாம் கெடுத்துக்கிட்டாங்க. வழியை கெட்டுப்போன வழியாக தங்கள் வழியை மாற்றிட்டாங்க. ஆண்டவர் சரியானபடி தான் ஆண்டவர் என்ன பண்ணாங்க? எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆனால் ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? தங்கள் வழியை தாங்களே கெடுத்து கொண்டார்கள். அவர்களுடைய எண்ணம், சிந்தனை எல்லாம் பொல்லாததாக இருந்தது. பார்த்தார் ஆண்டவர். என்ன பண்ணார்? மனிதனோடு கூட மனுஷன்தான் தவறு செய்தான். தவறு செய்யாத, குற்றம் செய்யாத, பாவம் செய்யாத எல்லா மிருகங்கள், பறவைகள், ஊர் பிராணிகள் என்னென்ன இருந்ததோ அத்தனையும் என்ன பண்ணது? நிக்கிரகம் செய்யப்பட்டது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பார்த்தோம்ல, நோவாவின் குடும்பத்தை தவிர எல்லாம் என்ன பண்ணுது? பூமியே நிக்கிரகம் ஆயிடுச்சு பாருங்க. ஒருவரும் இல்லை. ஸ்தோத்திரம்.
ஆனால் பாருங்க, அந்த நாட்கள் தங்கள் வழியை கெடுத்து கொண்டதான மனிதன் தான் இன்னமும் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், வழிகளை கெடுத்து கொள்கிறோம். கர்த்தர் நம்ம சொல்கிறாங்க, நான் தான் வழின்னு சொல்கிறாரு. அந்த வழியில் தான் நம்ம என்ன பண்ண வேண்டுமாம், போக வேண்டும். ஆனால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, அந்த வழியை விட்டுட்டு சில நேரங்களில் திசை திரும்பினவர்களாக, திசை மாறினவர்களாக போய்விடுகிறோம். நம்முடைய வழியை நம்ம என்ன பண்ண வேண்டுமா, சரி பண்ண வேண்டும். அதற்கு தான் ஆண்டு சொன்னார், உன் வழியை என்ன பண்ண, கர்த்தருக்கு ஒப்புவி. அடுத்ததாக என்ன செய்ய வேண்டுமா, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டுமா. நாம் நம்புகிறது அவராலே வரும். ஸ்தோத்திரம். நாம் எதை நம்புகிறோம் அது அவராலே உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு மகிமை. நம்ம எந்த ஒரு காரியத்தை ஆனாலும் நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் என்ன பண்ணுறதில்ல, வீண் போகாது. அது நிச்சயமாய் நம்முடைய நம்பிக்கை பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. ஆனால் நம்ம நம்புகிறது யார், ஸ்தோத்திரம், நித்திய கண்மலையாக இருக்கிறார். அவரை நாம் நம்புகிற பொழுது அவராலே நமக்கு எல்லாம் உண்டாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினால தான் வசனத்தில் பார்க்குறோம், எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன செய்யணுமா, நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்கு, கர்த்தர் மேலே தான் இருக்கணும். நம்ம நினைக்கிறோம் நம்ம கையில் இருக்கிற பணம், பேங்க்கில் இருக்கிற பேலன்ஸு, இல்லைன்னா ஒருவேளை நமக்கு நல்ல அறிமுகமான பெரியவர்கள், ஒருவேளை அரசியல்வாதிகள், பெரிய தலைவர்கள், இவர்கள் மூலமாக எனக்கு என்ன பண்ணோம், எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கை என்ன பண்ணுறோம், சில நேரங்களில் அவர்கள் மேல் வைத்து விடுகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்க தெரியுமா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம் என்று சொன்னால், நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிற ஸ்தோத்திரம். ஆனப்படினால இந்த நாளில் நம்முடைய வழி ஆண்டவருக்கு ஒப்புவிப்போம். அதே நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டுமா, கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக வாக்குத்தத்த வார்த்தையாய் நாம் எதை தியானித்தோம், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணணும். நிறைய காரியங்கள் நம்ம எதிர்பார்க்குறோம், இந்த காரியெல்லாம் நமக்கு என்ன பண்ணணும், நடக்கணும். அப்படி தானே? ஏன்னா எதிர்பார்ப்பே கிடையாதுங்க, எல்லாம் காரியமெல்லாம் சக்ஸஸாக தான் இருக்குது. யாரும் சொல்ல முடியுமா, நம்மளால் சொல்ல முடியறதில்ல. நிறைய காரியங்கள் நமக்கு என்ன பண்ணுறோம், எதிர்பார்க்குறோம், காரியங்கள் நடக்கணும், இந்த காரியம்லாம் நடக்கணும், இதெல்லாம் செய்யணும், எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம். ஆனால் என்ன பண்ண முடியல, அது செய்யப்பட முடியலை, அது வாய்க்கவில்லையே என்று சொல்லி அநேக நேரங்களில் அங்கலாய்க்கிறோம். ஆனால் தேவனாகி கர்த்தர் இந்த நாளில், இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்காய் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையின்படியாக அவரே நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ண போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் நம்புகிறது அவராலே வரும். நம்ம நம்பின கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க செய்வார் என்று சொல்லி நாம் நம்பினோம் என்று சொன்னால், அது நிமித்தமாய் நமக்கு என்ன உண்டாகும், நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்பட செய்யும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ஒரு வசனம் தான், யாருக்கெல்லாம் வாய்த்தது, எப்படி வாய்த்தது, அதை மட்டும் சில காரியங்களை மிக ஃபாஸ்ட்டாக அப்படி துரிதமாக நம்ம தியானிச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ரொம்ப தெரிந்த வசனங்கள் தான் எல்லாமே. சங்கீதம் 1ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்களை ஒருவர் வாசிங்கம்மா. எல்லாருக்கும் தெரிந்தது, யாரான்னு ஒருவர் சொல்லலாம். ஆமென். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்கிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாரையோ ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் செஞ்சால் அதெல்லாம் வாய்க்கும். யாருங்க அந்த மனுஷன்? ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் தான். எதை செய்தால் தெரியுமா, முதலாவது சொல்லப்படுகிறது, துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர். முதலாம் வசனம் அதை தானே சொல்லுது. துன்மார்க்கருடைய ஆலோசனையெல்லாம் நடந்துடாதீங்க. நம்ம சுற்றிலும் இருக்கிறதான துன்மார்க்கமான ஜீவியத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அவர்கள் ஆலோசனையின்படி நடந்தோம் என்று சொன்னால் என்ன பண்ணிடுவோம், அதனுடைய வழியில் தான் நம்ம நடந்து விடுவோம். ஸ்தோத்திரம். பாவிகளுடைய வழியில் என்ன பண்ணக்கூடாதான், உட்காரக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்ம உட்கார்ந்தோன்னு சொன்னால் என்ன சொல்லப்பட தெரியுமா, பனைமரத்தடியில் நின்று பால் குடிச்ச கூட என்னன்னு சொல்லுவாங்களா, கல்லுன்னு சொல்லிடுவாங்க. பனைமரத்திலிருந்து என்ன பண்ணுவாங்க, கல் என்று சொல்லி பதநீர் கொஞ்சம் புளிக்க வைக்கப்பட்டது கல்லாக அதை எடுப்பாங்க. அதை குடிக்கிற பொழுது அது என்ன ஆகுது, போதை உண்டு பண்ணும்படியாக அதை என்ன பண்ணுறாங்க, போதை விரும்பிகள் அவங்க என்ன பண்ணுறாங்க, வாங்கி குடிக்கிறாங்க. ஆனால் ஒரு பனைமரத்தடி நின்று ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு இருந்தாலும் அந்த கல் எப்படி இருக்குமா, வெள்ளையாக இருக்கும். நான் பார்த்ததில்ல. ஆனால்
எல்லாம் எதாவது தப்பாக நினச்சிடாதீங்க, நான் பார்த்ததில்ல, ஆனால் வெள்ளையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மரத்துக்கு கீழே இருந்து ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு இருந்தாலும் என்ன சொல்லுவாங்களாம், மரத்தடியில் நின்று குடிக்கிறான், கல் தாங்க குடிச்சிட்டு இருக்கான் அவன், அப்படி தான் சொல்லுவாங்க. பாவிகள் உட்கார்ந்துருக்க இடத்துல நாம் உட்கார்ந்துருந்தால் நாம் யார் தான்? பாவிகளாய் நினைக்கப்பட்டு விடுவோம். ஸ்தோத்திரம். அதனால தான் நம்ம என்ன பண்ணக்கூடாதான், அங்கே உட்காரக்கூடாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்ன பண்ண என்ன செய்ய வேண்டுமாம், இரவும் நம்ம துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர் இவங்க இடத்துலலாம் வந்து நடக்காதே, நிற்காதே, உட்காராதே. இல்லை 3 குரங்கு வச்சுருப்பாங்கல்ல முந்தியெல்லாம், அது காந்தியடிகள் சொன்னது. இப்போ 4வது வேறு ஒன்று வச்சுக்கிறாங்க, இப்போ 4 வச்சுருக்காங்க. வந்து காதை ஒன்று மூடி இருக்கும், தெரியாத ஏன் இப்படி எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? 3 குரங்கு உட்கார்ந்துருக்கோம், கண்ணை மூடி காதை மூடி, அந்த பொம்மையில் மறந்துடுச்சோ முந்தி அது எல்லா இடங்களிலும் வச்சுருப்பாங்க. அதை பார்க்குற பொழுது இப்போ தேவையில்லாத கெட்டதை என்ன பண்ணாத, பார்க்காத, காது கெட்டதை கேட்காதேன்னு ஒன்று, தேவையில்லாத பேசாத. இப்போ வந்து என்ன பண்ணுது, இன்னொரு 4வது ஒரு குரங்கையும் உட்கார வச்சுட்டாங்க. அதில் அது எதுக்கு குரங்க வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் படத்துலலாம் குரங்கை தான் வைத்திருப்பாங்க. வச்சு 4வது ஒரு குரங்கு அது இப்போ என்ன பண்ணுதா, செல்ஃபோனை கையில் கொடுத்துருக்காங்க. செல்ஃபோன் என்ன பண்ணாத, பார்க்காதன்னு சொல்லிட்டு. ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்போ 4 விதமான காரியங்கள். ஆனால் நமக்கு என்னது, இப்போ நிற்காதே, உட்காராதே, பாருங்கள், நடக்காதே. சிக்னல் பார்த்துருக்கீங்களா, ரோட்டில் சிக்னல் போஸ்ட் போட்டிருக்கும் போது சிக்னலில் வந்து 3 விதமான லைட் வரும். ஃபஸ்ட்டு சில தமிழில் போடுவாங்க, நில், கவனி, செல். 3 காரியம் சொல்கிறாங்க. அப்போ முதல்ல நிற்கணும், அப்புறம் கவனிக்கணும், அப்புறம் செல்லணும். அதே போல தான் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நீ நடக்காத, நிற்காத, உட்காராத. அப்போ 3யுமே செய்யாத நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க பார்ப்போம். நடக்கக்கூடாது, நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது. ஓடலாம்ல, அதையும் விட்டீங்க, பாஸ்டர் பறக்க இன்னும் மேலான காரியத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் நம்ம என்னது, ஓடலாம்ல. அப்போ என்ன பண்ண வேண்டுமாம், இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நாம் விலகி விட வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. வசனம் சொல்லுகிறது, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள், இப்படி பல பாவத்திற்கு விலகி ஓடுங்கள். எதுலெல்லாம் ஓடணும்னு ஆண்டவர் வசனத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது, நடக்கக்கூடாதுன்னா அப்போ ஏதோ ஒன்றை நாம் செய்ய வேண்டும்ல, அப்போ நம்ம ஓட வேண்டும் என்று சொல்லி தான் அர்த்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதில் பாருங்கள், வசனம் சொல்லுகிறது 2வது வசனத்தில், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். யாரெல்லாம் நம்ம பிரியமாக இருக்கிறோம்? யாருமே இல்லையா? எல்லாருக்கும் பிரியம் உண்டு. நம்ம எல்லாருக்கும் வேதத்தின் மேலே அதிகமான பிரியம், அதிகமான வாஞ்சை, தாகம் உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் பிரியம் இருக்கிறது. ஆனால் அது இரவும் பகலும் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி அதிக விலை கொடுத்து வேதாகமத்தை வாங்கி நல்ல தலைமாட்டு பக்கத்தில் வைத்து கொண்டு, இல்லாவிட்டால் துடைத்து பீரோவில் வைத்து விட்டு, ஐயோ இது தொடக்கூடாது, நான் ரொம்ப பிரியமாக இருக்கிறேன், அதை ரொம்ப அடிக்கடி எடுத்து வச்சா அது என்ன ஆகிடும், டேமேஜ் ஆகிடும்னு சொல்லிட்டு பத்திரப்படுத்தி அலங்காரமாக அலமாரியில் வைத்து விட்டு வைப்போம் என்று சொன்னால், இந்த வேதத்திற்கு நாம் என்ன பண்ணலை, அது நாம் வேதத்தின் மேல் வைத்திருக்கிற பிரியம் அல்ல. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எந்த நாளில் கூட நாம் வேதத்தின் மேல் பிரியமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது என்ன பண்ண வேண்டுமாம், அது நம்முடைய தியானத்திற்குள் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். வேதத்தை வாசிக்க வேண்டும், அது என்ன பண்ண வேண்டுமாம், தியானத்திற்குள் இருக்க வேண்டும். வசனம் என்ன சொல்லுகிறது, சங்கீதம் 119 சங்கீதம் 97வது வசனத்தை பாருங்க. யாராவது ஒருவர் வாசிக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீது சொல்றாரு, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன். எப்படி சொல்றாரு பாருங்க. அது எப்படி எனக்கு தெரியும், நான் பிரியமா இருக்கிறேன் என்கிறது எப்படி தெரியும், அது என்னுடைய தியானமா இருக்கிறது. அதனால நான் ஆண்டவர் மேல எவ்வளவு, என் வேதத்தின் மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறேன் என்கிறத எப்படி நாம் காண்பிக்க முடியும்? ஆண்டவருடைய வேதத்தை தியானிப்பதின் மூலமாகத்தான். ஸ்தோத்திரம். தியானம் என்றால் எப்பொழுதும் வேதமும் கையுமா இருக்க முடியுமா? நம்ம எல்லோரும் வேலை செய்யக்கூடியவர்கள், வேலைக்கு போவீங்க, எல்லாம் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, காலேஜில், ஸ்கூல்ஸில், சொந்தமான பிஸ்னஸ், தங்களுடைய சொந்த தொழில்களை செய்கிற பொழுது வேதத்தை என்ன பண்ண முடியாது, தூக்கிக்கொண்டே அலைய முடியாது. ஆனால் நம் வீட்டில் இருக்கிற நேரங்களை வேதத்தை நிச்சயமாக எடுத்து படிக்க முடியும், படிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டு காலங்களெல்லாம் அது சட்டமாய் கொடுக்கப்பட்டிருந்தது. நீ என்ன பண்ணணும், நீ இந்த நான் உனக்கு கொடுக்குற வார்த்தைகளெல்லாம் என்ன பண்ண வேண்டும், உன் கைகளிலே கட்டிக்கொள், உன் நெற்றிகளில் பொறுத்துக்கொள், உன் பிள்ளைகளுக்கு அதை கருத்தாய் போதி, உன் வீட்டு நிலைகளிலெல்லாம் எழுதி வைத்துக்கொள். நம்மெல்லாம் வசனம் போடுறோமே,
அதோட அடிப்படை தான் ஸ்தோத்திரம். பாருங்க, உன் வீட்டு நிலைக்கால்களிலெல்லாம் என்ன பண்ண, வசனத்தை எழுதி வை. எப்பொழுதும் நெற்றிகளிலெல்லாம் எழுதணும்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கட்டாயமான பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த நாட்கள் நமக்கு அப்படி அல்ல. ஆனால் வேதத்தை என்ன பண்ண முடியுமா, தியானிக்க முடியும். வேத வசனம் நம் உள்ளத்திற்குள் இருந்தால் அந்த உள்ளத்திற்குள்ளதான வசனத்தை நாம் எடுத்து என்ன செய்யலாம், அதை தியானத்திற்குள் கொண்டு வரலாம். எங்கள் மாமனார் எப்போ சொல்லுவாங்க, ஒரு மாடு என்ன பண்ணுமா, எப்பொழுதும் மாடோட வேலை என்ன, சாப்பாடு தீனி கிடைக்கும் போது என்ன பண்ணிடும், கடன்னு புல் கிடைச்சா நல்லா மேய்ஞ்சிட்டு போயிடும். அப்புறம் நிதானமாய் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து மணிக்கணக்காக என்ன பண்ணும், அதை அசை போட்டு கொண்டு இருக்கும். அதுதான் அதுக்கு செரிமானம் ஆகும். அந்த கிடுக்கிடுன்னு மேய்ஞ்சிட்டு போச்சு பாருங்க, அது என்ன பண்ணாது, செரிமானம் ஆகாது. அது தனியாய் உட்கார்ந்து அசை போடுகிறது போல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கேட்கிற வார்த்தைகள், நாம் வாசித்த வசனங்கள், இவைகள் எல்லாவற்றும் சிந்தைக்குள் வைத்துக்கொண்டு அதை நம்முடைய தியானத்திற்கென கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அதுதான் என்னது, நாம் வேதத்தின் மேல் பிரியம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். ஸ்தோத்திரம். ஏதோ வாசிக்கணும் வேதத்தை, பைபிள் எடுத்து கடகடன்னு ஒரு 5 வசனம் வாசித்து மூடி வச்சுட்டு போயிட்டோம், அதில் என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. ஸ்தோத்திரம். கேலண்டரில் ஒரு வசனம் திருப்பி பார்த்தா, நம்ம தான் அழகான கேலண்டர் கொடுத்துருக்கோம், ஒவ்வொரு நாளும் ஒரு வசனம், அந்த வசனத்தை கிடுக்கிடுன்னு வாசிச்சுட்டு போய்விட்டால் அது தியானம் அல்ல. ஸ்தோத்திரம். அது வாசிப்பு தான். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நான் வேதத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று நாம் சொல்வோம் என்று சொன்னால், அந்த வேதத்தின் மேல் நம்ம என்ன பண்ணணும், தியானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம இருதயத்துக்குள்ள என்ன பண்ணணும், எப்பொழுதும் அந்த வேத வசனமானது ஓடிக்கொண்டிருக்கணும். இருதயத்துக்குள்ள அது தங்கி இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதத்திற்கு தாவீது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க. அவர் சொல்லுகிறார், சங்கீதம் 119 சங்கீதத்தில் 165வது வசனம். இந்த வசனம் நம்ம சர்ச்சில் போட்டிருக்கோம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு என்ன கிடையாதாம், இடரல் இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை நம்ம நேசிக்கணும். வேதத்தை ரொம்ப கட்டி பிடித்து கொள்கிறதுனால வேதத்துக்கு முத்தமிடுவாங்க. இதெல்லாம் அவர்களுடைய சொந்த விருப்பம், அதை சொல்லலை நான். ஆனால் அதுதான் பிரியம் என்று சொல்லி நாம் நினைத்து விடக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாம். அப்போ நம்ம வேதத்தை வாசிக்கிறதோடு மாத்திரமல்ல, வேதத்தின் வசனங்கள், வார்த்தைகளை தியானிக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர்களை அபியாசப்படுத்துகிற பொழுதுதான் அது என்ன பண்ணும், நாம் அந்த வேதத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். வேதத்தை வாசிக்கும் போது, அந்த நேசிக்கும் பொழுது என்ன உண்டாகுமாம், நமக்குள்ள சமாதானம் உண்டாகும். அந்த நாளில் சமாதானம் இல்லாமல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, வடக்கிலிருந்து தெற்குக்கு போகிறாங்க. இந்தியாவில் தெற்குலேருந்து வடக்குக்கு போகிறாங்க. ஏன், சமாதானம் எங்கே போனால் எப்படியாச்சும் கிடைக்குமான்னு சொல்லி சமாதானத்தை தேடி அலைகிறார்கள். ஆனால் யாராலும் என்ன பண்ண முடியாது, அந்த சமாதானத்தை கொடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை, என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடியினால வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சங்கீதம் 119:92 வசனத்தில் சொல்லுகிறது, வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் என்ன பண்ணியிருப்பேன், அமிழ்ந்து போயிருப்பேன் சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி, வேதம் என்னுடைய சந்தோஷம், வேதம் என்னுடைய பிரியம். அது எனக்கு வேதம் எனக்கு இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் எல்லாம் என்னை பாருங்க. ஸ்தோத்திரம். வேதம் எனக்கு பிரியமாக இல்லாதிருக்கும் என்று சொன்னால் நான் என்ன பண்ணியிருப்பேன், நான் அமிழ்ந்து போயிருப்பேன், என் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன். எனக்கு துக்கம் வருது, பிரச்சனை வருது, கஷ்டம் வருது, சோதனைகள் வருகிறது. அந்த நேரங்களிலெல்லாம் இந்த வேதம் என்ன பண்ணுகிறது, இந்த வேத வசனம் என்னை தாங்குகிறது, என்னை தேற்றுகிறது. பாரத்தோடும் சுமையோடும் இருக்கிற பொழுது பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிற ஒரு வார்த்தை வசனத்தை நான் பார்ப்போம் என்று சொன்னால் உடனே நம்முடைய உள்ளத்தில் உள்ள பாரமெல்லாம் என்ன பண்ணுது, குறைந்து போய் விடுகிறது. ஸ்தோத்திரம். லகுவாக்கி விடுகிறது. ஆண்டு நம்ம கூட இருக்கிறார். ஒரு பெரிய தெம்பு வருது, ஒரு பெரிய பலன் வருகிறது அல்லவா. ஆமென். அல்லேலூயா. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினால வேதத்தை நல்லா வாசிப்போம், வேதத்தை நல்லா தியானிப்போம். ஒவ்வொரு நாளும் எத்தனை வசனம் வாசிக்கிறோம் என்கிறது அர்த்தம் இல்லை, வேதத்தை வாசித்து அதை தியானத்திற்குள் கொண்டு வருகிற பொழுது நம்ம நித்தம் அது என்னுடைய தியானம் என்று சொல்லப்படுகிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தை அதிகமாய் வாசித்து நம்ம தியானிப்போம். கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபைகளை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாய் பார்க்கிற பொழுது தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ முதல்ல வேதத்தை யார் தியானிக்கிறாங்களோ,
வேதத்தை யார் வாசிக்கிறாங்களோ, தியானிக்கிறாங்களோ, அதன் மேல் யார் பிரியமாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு என்ன உண்டாக இருக்கும்? செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஆமீன் சொல்லுவோமே, வாய்க்கணுமே, நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கணும்ல, வாய்க்கும். ஆமீன் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக தான் பார்த்தோம் தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் பார்க்கிற பொழுது தானியேலுடைய காரியமெல்லாம் ஜெயமாக இருந்ததாம். ஸ்தோத்திரம். இந்த தானியேலை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தானியேல் என்ன பண்ணார்? இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிறதான ஒரு மனுஷன், ஒரு வாலிபன். ஆனால் பாபிலோனிலிருந்து நேபுகாத் நேச்சார் என்கிறதான ராஜா அந்த தேசத்துக்கு நேராக எருசலேமுக்கு நேராக படையெடுத்து போய் அங்கே இருக்கிற எல்லாவற்றையும், எருசலேம் தேவாலயத்தை தகர்த்து போட்டு அந்த அலங்கத்தை எல்லாம் இடித்து எல்லாவற்றையும் நாசம் பண்ணி அங்கே இருந்ததான திறமையான அழகான எல்லா வாலிபர்களையும் எல்லாம் பண்ணிட்டாரு, கொண்டுட்டு வந்துட்டார் தன்னுடைய அரண்மனைக்கு. மற்றவர்களையும் சிறைப்பிடித்து கொண்டு வந்து விட்டார். ராஜா முதற்கொண்டு எல்லாரும் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வந்த ஒரு அந்நிய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்ததான இந்த தானியேல் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு அரண்மனைக்குள்ள என்ன பண்ணப்பட்டார்? அவருடைய ஞானத்தை பார்த்து, அவருடைய அறிவை பார்த்து அவர் என்ன செய்யப்பட்டாராம்? அந்த அரண்மனைக்கு முக்கியமான ஒரு நபராக, பிரதானிகளுக்கெல்லாம் தலைவனாக அவர் மாற்றப்பட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் தன்னுடைய ஒரே காலத்தில் இல்லை, 2-3 ராஜாக்களுடைய காலம் மட்டும் அவர் இருந்தாராம். ஒரு காலத்தில் ஒரே ஒரு ராஜாட்ட மட்டும் அவர் காணப்படவில்லை. அடுத்த ராஜா எப்போ சொல்கிறாங்களே, ஒரு ஆட்சி போனால் அடுத்த ஆட்சியில் போனால் இதெல்லாம் கிடைக்காது, இதெல்லாம் நடக்காது அப்படி சொல்கிறாங்கல்ல, அப்படிலாம் இல்லை. கோரேசுடைய தரியோ அரசாண்ட காலத்திலும் அவனுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. கோரேஸ் ஆண்ட காலத்திலும் அவனுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. இன்னொரு ராஜா இருந்தார், அவருடைய காலத்திலும் அவர் வாழ்ந்து வந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் தானியேல் என்ன பண்ணார்? ஒரு அந்நிய நாட்டில் போய் இருக்கிறார். ஆண்டவரை குறித்து அறிந்திராத, அதாவது உருவ வழிபாடுகள் வைத்து வணங்குகிற அப்படிப்பட்டதான ஒரு தேசத்தில் தான் இப்போ என்ன பண்ணுறாரு? அவர் குடியிருக்கிறார். ஏன்னா அவர் சிறையாக போயிட்டார், அடிமையாக்கப்பட்ட நிலைமையில் போயிட்டார். அந்த இடத்துல இருக்கிற பொழுது அவர் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அவருக்கு முக்கியமான பிரதானமான பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எது நிமித்தமாகன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணார்? ராஜாவினுடைய ஒரு கனவை என்ன பண்ணார்? கனவையும் சொல்லி அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆனபடியினால இவனுடைய அறிவு தேவனிடத்திலிருந்து வந்தது என்று சொல்லி அந்த தானியேலை அந்த நாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணார்? ஒரு முக்கியமான நபராக மாற்றிவிட்டாங்க. ஆனால் அங்கிருந்ததான ஜனங்கள், அங்கிருந்ததான பிரதானிகள், மற்ற பிரதானிகள், மற்ற தேசத்தின் பிரதானிகள் எல்லாருக்கும் கோபம். நம்ம அந்நிய நாட்டிலேருந்து இங்கே வந்தவன் நமக்கெல்லாம் என்ன பண்ணுறான்? தலைவனாக இருக்கிறான். கோபம் வரும் தானே நமக்கு இல்லை? இன்னொரு நாட்டில் இருந்து வந்தவன் நம்ம நாட்டில் இருக்கிறோம், நமக்கெல்லாம் என்ன பண்ணிட்டான்? தலைவனாக இருக்கான். அவன் ஒரு அடிமை, சிறைப்பிடிக்கப்பட்டு வந்தவன், அவன் இந்த நாட்டில் பெரிய தலைவனாக இருக்கிறானே என்று சொல்லி கொஞ்சம் எல்லாருக்கும் என்னது? கொஞ்சம் காய்மகாரம், கொஞ்சம் பொறாமைகள் எல்லாம் உருவெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணாங்க? எப்படியாவது உன்னை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணாங்க? குற்றப்படுத்துறதுக்கு எத்தனை பட்டாங்க. ஆனால் ஒரு காரியமும் என்ன பண்ணப்படவில்லையாம்? வாய்க்கலை. என்ன செய்யறதுன்னு தெரில. வசனத்தில் தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அவனுடைய வேத விஷயத்தில் மாத்திரம்தான் அவனை என்ன பண்ண முடியும்? அவனை குற்றப்படுத்த முடியும் என்று சொல்லி அவன் அதுலேயும் ரொம்ப உண்மையாக இருக்கான். அதில் மட்டும்தான் அவனை குற்றப்படுத்த முடியும், வேறு எதுலேயும் அவனை குற்றப்படுத்த முடியவில்லை. அந்நிய நாட்டில் இருந்தால் கூட தன்னுடைய ஜீவியத்தை அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? காத்து கொண்டவனாய் காணப்பட்டான். ஸ்தோத்திரம். எப்படி வாழலாம், எப்படி இருந்திருக்கலாம், கேட்க யாரும் கிடையாது, என்ன செய்கிறான் என்கிறத யாரும் பார்க்கவும் முடியாது. ஆனால் எல்லாவற்றையும் அவன் விட்டு என்ன பண்ணார் தெரியுமா? கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். அதோடு மாத்திரமல்ல, அவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த பிரதானிகள் தலைவர்களெல்லாம் போய் சொன்னாங்க, இவன் என்ன பண்ணிடுங்க, இவன் எப்பொழுதும் என்ன பண்ணுறான்? ஜபம் பண்ணுறான். நம்முடைய தேவர்கள் அல்லாத வேறு தேவர்கள் இவங்களெல்லாம் வச்சு அவன் என்ன பண்ணுறான்? எப்பொழுதும் அவன் வணங்கி கொண்டு இருக்கிறான். அதோடு இல்லை, அவன் வேறு யாரையாயினும் வேறு உங்களை தவிர, ராஜாவின் இடத்துல போய் சொல்கிறாங்க, உங்களை தவிர வேறு யாரையும் அவன் என்ன பண்ணக்கூடாது? வணங்கக்கூடாது. அவன் என்று சொல்லாமல் பொதுவாக ஒரு உத்தரவு போடுங்க. ஏன்னா நீங்கள் தான் பெரியவங்க, உங்களை தவிர வேறு யார் இந்த தேசத்துக்கு கிடையாது பெரியவங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களை தவிர வேறு யாரையாயினும் யாரும் வணங்கினா அவங்க சிங்கக்கபிலை போடப்படுவாங்கன்னு என்ன பண்ணுங்க? பத்திரத்தை எழுதி அதுக்கு கையெழுத்து ராஜாவுக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன், எல்லோரும் என்னை வணங்கணும்னு சொன்னால் ராஜாவுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். அவர் என்ன பண்ணிட்டாரு? அவருக்கு இவங்களுடைய உள் நோக்கங்கள் எல்லாம் என்ன பண்ணலை? தெரியாது. ஆனப்படினால அந்த பத்திரத்துக்கு என்ன பண்ணிட்டாரு? கையெழுத்து வச்சிட்டார். கையெழுத்து ராஜா கையெழுத்து முத்திரையிட்ட பிறகு அதுக்கு என்ன பண்ணுது? அதுக்கு அதிகாரம் வந்துவிடும். அதை மாற்றுறதுக்கு ராஜாவுக்கு என்ன கிடையாது?
அப்புறம் அதிகாரம் கிடையாது. ஸ்தோத்திரம். ஆனால் ராஜா முத்திரை வைத்தாயிடுச்சு. இந்த செய்தி தானியேலுக்கும் தெரிந்து விட்டது. ஸ்தோத்திரம். அப்போ தான் தானியேல் சேராரு. 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாரையும் வணங்கக்கூடாது என்கிறது தான் என்னது? உத்தரவு. ஆனால் அந்த உத்தரவை என்ன பண்ணிட்டார் தெரியுமா? இந்த தானியேல் மீறினார். காரணம் என்ன தெரியுமா? அவருக்குள் இருந்ததான அந்த ஜபாவி அவர் என்ன பண்ண முடியல, தடை செய்ய முடியவில்லை. ஸ்தோத்திரம். அது எத்தனை சிங்கங்கள் வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை சிங்க கெபிகள் வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை சிங்க குகைகள் வந்தாலும் பரவாயில்ல. ஆமீன். எனக்குள்ள இருக்கிற ஜப ஆவியை என்னால் யாரும் என்ன பண்ண முடியாது, அணைக்க முடியாது என்கிறதான ஒரு பெரிய விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது. ஆனபடினால பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சாச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த பத்திரத்துக்கு என்ன வந்துருச்சு, வேல்யூ ஆயிடுச்சு. இதில் யாரெல்லாம் செய்கிறாங்களோ, யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னதான், சிங்கக்கபிதான் என்கிறதான காரியம் நிச்சயப்படுத்தப்பட்டிருந்த பொழுதிலும் தான் முன் செய்து வந்த வழக்கத்தின்படியே இந்த பத்திரத்துக்கு முன்னாடி அவர் என்னெல்லாம் செய்து கொண்டு வந்தாரோ, எப்படியெல்லாம் ஜெபித்து கொண்டு வந்தாரோ அதே வழக்கத்தை அவர் மாற்றவில்லையா. ஸ்தோத்திரம். இங்கே ஜெபிக்கக்கூடாது, ஜெபத்துக்கு போகக்கூடாது, அப்படி ஒரு கட்டளை நமக்கு வரும் என்று சொன்னால் நம்ம எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறாருங்க, நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் இருக்கா, நம்ம அப்படியே அமைதியாக நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படி நினைப்போம்ல. ஏன் வெளியில் தெரிகிற மாதிரி ஜெபம் பண்ணால் தானே அவங்க அப்படிலாம் நமக்கு இது பண்ணுவாங்க. நம்ம உள்ளேயே இது பண்ணிக்கலாம். நிறைய பேர் சொல்லிக்கொள்ளுகிற காலம் நம்மை நாம ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் கர்த்தர் நம்மை ஜெபிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்தாராம். எல்லா நேரங்களிலும் ஜெபிக்கிறார். பாவிகளை ரட்சிக்கும்படி இந்த உலகத்திற்கு வந்ததான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 வேளையும் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். இரவு வேளைகளில் ஜெபித்தார் என்று, சாயங்காலமான பொழுது அவர் மலையின் மேல் ஏறி ஜெபித்தார் என்று சொல்லி. ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். அவர் கல்வாரி சிலுவையில், கல்வாரி மலைக்கு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக கூட என்ன பண்ணுறாரு, கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபித்தார் என்று சொல்லி தான் பார்க்கிறோம். எனக்காக 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? ஆமீன், ஸ்தோத்திரம். நம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தானியேலுடைய வாழ்க்கையிலே அவன் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாக காணப்பட்டிருந்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 வேளையும் ஜெபம் பண்றாரு. முன்பு ஜெபித்தாரு, அதுக்கு என்ன இல்லை, அதை காட்டிலும் பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்து தண்டனை தனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி தெரிந்த பொழுதில் கூட அவர் என்ன செய்தாராம், 3 வேளையும் ஜெபிக்கிறாரு. கதவை பூட்டிட்டு, 4 கதவை பூட்டிட்டு, ஜன்னல்லாம் அடைச்சிட்டு அப்படியே பேக்டாக உட்காந்து என்ன பண்ணல, அவர் ஜெபிக்கல. அவர் எப்படி ஜெபித்தாராம், பலகணிகள் திறந்திருக்க, வீட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணுறாரு. பலகணிகள் திறந்திருக்க, எருசலேமுக்கு தன்னுடைய எப்பொழுது கரங்களை உயர்த்தி ஜெபித்தாரோ அதே போலதான் அவர் ஜெபிக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னும் ஜெபிக்கிறாரு, ஸ்தோத்திரம் பண்ணுறாரு, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். எல்லாருடைய கண்ணு அவரை தான் பார்த்துட்டு இருக்குது. எந்த நேரத்தில் இந்த தானியேல் என்ன பண்ணலாம், குற்றப்படுத்தலான்னு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. ஆண்டபடினால் எல்லாருடைய கண்களும் அவரை தான் பார்த்துட்டு இருக்குது, எப்போ இவரை குற்றப்படுத்தலாம் என்று சொல்லி. ஆனால் அவர் செய்கிற காரியமும் அதை செய்தார். அப்பொழுது அதே மாதிரி ரிப்போர்ட் போயிடுச்சு. நம்ம இவ்வளோ பத்திரத்துக்கெல்லாம் கையெழுத்து வச்சு நீங்கள் இவ்வளோலாம் சொல்லியும் இந்த தானியேல் என்ன பண்ணுறாரு, அவர் தன்னுடைய தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கார் என்று சொன்ன பொழுது ராஜாவிற்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் எல்லாரும் என்ன பண்ணாங்க, நீங்கள் அந்த தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லிவிட்டார். அதே போல் என்ன பண்ணாங்க, சிங்க கெபிக்குள்ளாக தானியேலை தூக்கி போட்டாங்க. ஆனால் தானியேல் போட்டாங்க, தானியேல் நிம்மதியாக இருந்தார். எங்கே அப்போ பாருங்கள், தானியேல் என்ன பண்ணாங்க, கொண்டு போய் சிங்க கெபிக்குள்ளார போட்டாச்சு. தானியேல் நிம்மதியாக இருக்கிறார். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவருக்கு ஒரு சேதமும் நேரிடவில்லை என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். ஆனால் அது போட சொன்னபடி சொன்ன அதிகாரத்தை கொடுத்ததான அந்த ராஜாவுக்கு என்ன பண்ணலையாம், இரவெல்லாம் நித்திரை இல்லை, அவர் சாப்பிடலை, தனக்கு முன்பாக ஆடல் பாடல் எதுவும் வருவதற்கு அவர் ஒட்டவில்லை. ஸ்தோத்திரம். எதுவும் வேண்டாம், எனக்கு சந்தோஷம் வேண்டாம், இன்பம் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம், ஆகாரம் வேண்டாம். அவருக்கு தூக்கம் வரவில்லை, எங்கும் அங்கும் நடந்து கொண்டு இருக்கிறார். ஐயோ, தானியேல் என்னாச்சோ தெரியலையே. எப்படி சிங்கத்துக்குள்ளார போட்ட ஒரு மனுஷனை எப்படி எதிர்பார்க்க முடியும்? காலையில் எழுந்தார். எழுந்த உடனே தானியேல் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாருங்க. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு படம் காமிக்கும்போது அப்படிதான் சொல்லுவாங்க, சிங்கத்துக்கு தலைக்கு ஒரு சிங்கம், அது காலுக்கு வைக்கிறதுக்கு ஒரு சிங்கம், அது கையெல்லாம் போடுறதுக்கு ஒரு சிங்கம், அப்படிலாம் சும்மா சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் சண்டே ஸ்கூல் சொல்லும்போது சொல்லிக் கொடுப்போம். மாதிரிலாம் அப்படி ரொம்ப சேஃபாக சுகமாக தூங்கிட்டு இருந்தார். சிங்கங்கள்லாம் அது அவர்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அப்படியெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டாக அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் தானியேலை உள்ளே போட சொன்ன ராஜா என்ன பண்ணலை,
தூங்கலை, நித்திரை இல்லை. ஸ்தோத்திரம். ஜெப ஆவி நமக்குள்ள இருக்குன்னு சொன்னால் நித்தியமான என்னது நமக்கு அமைதல், சமாதானம். ஸ்தோத்திரம். அது எந்த சூழ்நிலையாக இருக்கணும், அது சிங்க கெபியாகவும் இருக்கலாம், அது எரிகிற சூளையாகவும் இருக்கலாம். ஸ்தோத்திரம். எதுவாக இருந்தாலும் தப்புவிக்க நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ராஜா கூப்பிட்றாரு வாசல். என்ன தைரியத்தில் கூப்பிட்டாருன்னு தெரியல. நான் அடிக்கடி யோசிப்பேன் அந்த வார்த்தையை. என்ன தைரியத்தில் கூப்பிட்டார்? சிங்கத்துக்குள்ளே போட சொல்லியாச்சு. போட்ட சிங்கத்தின் அந்த கெபியின் வாசலில் போய் நின்று கேட்கிறார், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? எப்படி கேட்டிருப்பாரு? சிங்கத்துக்குள்ளே போட்டாச்சுல்ல, செத்து தானே போயிருப்பாரு. ரொம்ப அவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்திருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் என்ன பண்ணுறேன், தேவன் என்னை தப்புவித்தார், அவரோட சிங்கங்களின் வாய்கள் எல்லாம் கட்டி போட்டார் என்று சொன்ன அந்த வசனத்தை வாசிக்குமா? யார் சொல்கிறா? உள்ளது தானியேலிருந்து ஒரு பதில் வந்த உடனே ராஜா மிகுந்த சந்தோஷம் அடைகிறார். ஆகா, மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, உயிரோடு இருக்கிறார், சிங்கங்கள் ஒன்றும் செய்யலை. ஏன்னா அவருக்கு தெரியுது இவர் ஆராதிக்கிற தேவன் அவரை விடுவிப்பார் என்கிறதான நம்பிக்கை இந்த ராஜாக்குள்ள இருந்தது. அந்த நம்பிக்கை என்ன பண்ண, நம்பிக்கையின்படி தானியேல் காக்கப்பட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்ததான வசனத்தில் அவர் பார்த்த பொழுது பாருங்க, அவன் சொல்றார், அவன் தன் தேவன் பேரில், கடைசி அந்த வசனத்தினுடைய பிற்பகுதியிலே, அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அல்லேலூயா. தானியேல் என்ன பண்ணாராம்? ஆண்டவரை விசுவாசித்திருந்ததுனால அந்த விசுவாசம் என்ன பண்ணுறதில்ல, வீண் போவதே கிடையாது. ஸ்தோத்திரம். நீ விசுவாசிக்கிறபடியே உனக்கு என்ன பண்ணுமா, ஆக கடவுது. நீங்கள் ஜெபத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். வசனம் அதை தான் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், நாளில் கூட ஆமென், நாம் தேவனை விசுவாசிப்போம். பாருங்க, நமக்குள் என்ன உண்டாயிருக்கணுமா, நல்ல ஜெப ஆவி வேணும். 3 வேளையும் ஜெபிக்கிற பாருங்க, நல்ல ஜெபிக்கிறார் தானியேல். ஸ்தோத்திரம். ஒருவேளை நான் ஆஃபீஸ் போகிறேன், ஒருவேளை நான் என்னுடைய சொந்த அலுவல்கள் இருக்குது, என்னுடைய வேலைகள் இருக்குது, நடுவில் என்னால் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டு இருக்க முடியாது. ஆனால் ஜெபிக்க முடியும் தெரியுமா? நம்முடைய வேலை நடுவில் கூட நம்மளால் ஜெபிக்க முடியும், நம்ம ஆண்டவரோடு கூட பேச முடியும். ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் என்று சொன்னால் ஒரு பெரிய காரியம் அல்ல. ஜெபம் என்கிறது நாம் ஆண்டவரோடு கூட பேசுகிறது, அப்படி தானே? ஜெபம்னா என்னது? நம்ம ஆண்டவரோடு பேசுகிறோம். ஆண்டவர் நித்தம் நித்தம் தன்னோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், அந்த நாட்களில் ஆதாமும் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த பொழுது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன பண்ணாராம், அவர்களோடு கூட வந்து உலாவுகிறதை, அந்த உலாவுகிற சத்தம் கேட்டதான். ஸ்தோத்திரம். தேவன் என்ன பண்ண, அந்த ஏதேன் தோட்டத்தில் உலாவு வராம். அப்பொழுது ஆதாமும் ஏவாளும் போய் அவரோடு கூட போய் சேர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி. ஆனால் ஒரு நாள் அவர்கள் கீழ்ப்படியாமல் போன பாவத்தின் நிமித்தமாக விருட்சங்களுக்கு நடுவில் போய் ஒழித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை தான் கேட்கிறார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ கூட என்ன பண்ண முடியல, போக முடியலை. ஸ்தோத்திரம். அவரோடு பேச முடியவில்லை. எங்கே இருக்கிறாங்க? விருட்சங்களுக்கு நடுவில் ஒழித்து கொண்டவர்களாக ஆமீன் பயந்து கொண்டு காணப்படுகிறார்கள். தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே உலாவுகிற சத்தத்தை கேட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், நாளிலும் கூட ஒருவேளை பல அநேக காரியங்கள் நம் வேதத்தில் தியானிக்கும்படி இந்த நாளில் நம்ம கொண்டு வந்திருந்தாலும் ஒருவேளை அவைகள் தியானிக்க ஒருவேளை நேரம் இல்லை. ஆனால் இந்த 2 காரியத்தை நாம் நம்முடைய நினைவில் வைத்துக்கொள்வோம். முதலாவதாக நம்முடைய வேதத்தை வாசிக்க, நம்முடைய எல்லாருடைய கையிலும் பைபிள் இருக்கா? எல்லாரும் நம்ம பைபிள் வச்சுருக்கோமா? ஸ்தோத்திரம். எல்லா பைபிள் கையில் தூக்கி காமிங்க பார்ப்போம். எனக்கு நானும் வேதம் வைத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். எல்லாரும் பைபிள் கொண்டு வரணும். ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளில் நிறைய பைபிளை காணுமே. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கள் மாமனார் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, இந்த வேதத்தை வந்து தினம் கையில் எடுத்து சொல்லுவாங்க, இந்த வேதமென் பொக்கிஷம் என்று சொல்லி, வேதமென் பொக்கிஷம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆராதனையிலையும் எல்லாரும் வேதத்தை கையில் எடுக்க சொல்லி எல்லாரும் வேதமென் பொக்கிஷம் என்று சொல்லுவாங்க. சொல்லுவோம், நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேதம் நம்முடைய கையில் சாதாரணமாய் அல்ல, ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் கிடைக்கப்பெற்ற ஒரு புஸ்தகமாய் அல்ல. இது நம்முடைய கிடைக்கப்பெற்றிருக்கிறது ஒரு பெரிய காரியம். இந்த வேதம் கிடைக்காதபடி எத்தனை 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 விதமான இன மக்கள் வாழ்கிறார்கள் தெரியுமா? எத்தனையோ பாஷைகளில் இன்னும் மொழிபெயர்க்கப்படாதபடி வேதாகமம் காணப்படுகிறது. நீங்களும் நானும் இந்த வேதத்தை எவ்வளவு சுதந்திரமாக பாருங்க. ஒரு வீட்டில் போனால் எத்தனையோ பைபிள் இருக்கும், இருக்குதா? எங்கள் வீட்டில் இருக்குது நிறைய பைபிள்.
நானே நிறைய ஏற்கனவே படித்தது, நான் பைபிள் காலேஜில் படித்தது, அதுக்கு முன்னாடி படித்த பைபிள் இப்படின்னு சொல்லி எல்லா பைபிளையும் சேர்த்து வச்சுருக்கேன். எல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சுல்ல, அதனால் எல்லாத்தையும் தூக்கி பத்திரமா வச்சுருக்கேன். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கும், பல இருக்கும். சில புதிய புதிய பைபிள்கள் வாங்கியிருப்போம். நல்ல பைபிள் வாங்கி நல்லா படிங்க, வேதத்தை நன்றாய் வாசிங்கள், வசனங்களின் மூலமாய் ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் வசனங்கள் ஒன்றும் என்ன பண்ணுகிறது இல்லை, அது வெறுமையாகவே திரும்பாதான். எத்தனை வசனம் வாசிக்கிறோமோ அது எல்லாம் என்ன காரியம் நம்மிடத்தில் செய்யணுமோ அந்த காரியத்தை செய்து தான் அது என்ன பண்ணுமாம், திரும்பும். ஆனபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு நாளும் நம்முடைய வேலையவோ, நம்முடைய சொந்த அலுவல்கள், நம்முடைய சொந்த குடும்பத்தின் காரியங்கள் இதையெல்லாம் ஒரு காரணம் காண்பித்து வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், வேதத்தின் காரியத்தை அறியாமல் தூக்கி வச்சிடக்கூடாது. ஆமாம், வசனம் சொல்கிறது, நான் வேதத்தின் காரியங்கள் மகத்துவங்களை அவர்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஏதோ ஒரு காரியமாக நினைக்கக்கூடாது, இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அந்நிய காரியமாக ஏதோ நேரம் கிடைச்சா பைபிள் எடுப்போம். நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கொண்டு போகிற வேதம் தான் கொண்டு போய் எங்கே இருக்கோம், பத்திரமாக இருக்கும். வேதத்தின் மேல் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லி பத்திரமாய் வைத்து பூட்டி விடுவோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது துடைத்து சுத்தப்படுத்தி மிகவும் அழகாக பளபளப்பாக கொண்டு வந்து விடுவோம். அப்படிப்பட்ட காரியத்திற்கு வேதத்திற்கு முக்கியத்துவம் இல்லை. ஆனபடினால இந்த நாளில் நம்ம 2 தான் தியானிச்சிருக்கோம். வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம், வேதத்தை வாசிப்போம். எப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரோடு பேசுகிறோமோ, வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் நம்மோடு பேசுவார், ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஆண்டவர் என்னோடு பேசணும்னு சொல்ல எத்தனை பேர் விரும்புகிறோம்? ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னோடு பேசணும். எப்படி பேசுவார்? அவர் என்ன பண்ணுறதில்ல, பிரத்யட்சமாக வந்து நம்ம இடத்துல பேசுகிறதில்லை, வார்த்தைகளின் மூலமாய் அவர் பேசுகிறவர். இதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அத்தனையும் ஜீவன் உள்ளவைகளாக இருக்கிறது, அவைகளெல்லாம் உயிருள்ளவைகளாக இருக்கிறது, இருபுறமும் கற்குள்ள பட்டயமாய் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆனப்படினாலே தினம் வேதம் வாசிப்போம். சிறு பிள்ளைகளுக்கு சின்ன வயதிலே வசனத்தை சொல்லிக் கொடுங்க. பிறந்த குழந்தையாக இருக்கும் பொழுதே குழந்தை வசனத்தை சொல்லிக் கொடுங்க. அந்த பிள்ளைங்க காதில் வசனம் விழுகட்டும். ஸ்தோத்திரம். பெரியவர்கள் ஆன பிறகும் எத்தனையோ வேலைகளை செஞ்சியா, அதை செஞ்சியா, இதை செஞ்சியா, படிச்சியா, புக் எடுத்து வச்சியா, நோட் எடுத்து வச்சியா, எல்லாம் கேட்குறோம்ல, நம்ம பிள்ளைகளை கண்டிக்கிறோம்ல. இன்னைக்கு வேதம் வாசிச்சியாமா, காலைல வேதம் வாசித்தியா? வேதத்தை வாசிக்காமல் நீ என்ன பண்ண வேண்டாம், போக வேண்டாம். முதல்ல பைபிள் படி, முதல்ல வேதத்தை வாசி. அதன் பிறகாக நீ உன்னுடைய பள்ளிக்கோ, உன்னுடைய அலுவல்களுக்கோ, உன்னுடைய எந்த வேலைக்கும் செல் என்று சொல்லி முதலாவது வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிப்போம். ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். நாமும் வேதத்தை வாசிப்போம். பிள்ளைங்களை வாசிக்க சொல்லிட்டு நம்ம மூடி வச்சிடக்கூடாது. நம்ம வாசிச்சோன்னா நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்க, தானாய் வேதத்தை கையில் எடுப்பார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல தான் நாட்களில் ஜெபிப்பதற்கும் நாம் என்ன பண்ண வேண்டும், அதிகமான நேரத்தை செலவு பண்ண வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து இருக்கணும். ஸ்தோத்திரம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லப்படுகிறது. எப்பொழுதும் ஜெபிங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபிங்கள் என்று சொல்லப்படுகிறது. அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஜெபிங்கள் சொல்லி பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக சீஷர்களை பார்த்து என்ன சொன்னாரு, 1 மணி நேரமாவது எனக்காக விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? 1 மணி நேரம், கொஞ்ச நேரம் கூட எனக்காக ஜெபிக்க கூடாதா? இப்படி ஆண்டவர் கேட்கிறாரு. அந்த நிலைமை நான் கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. நம்மளை பார்த்து கேட்கக்கூடாது. யாராச்சும் ஜெபிங்க பிள்ளைங்களா, ஜெபிங்க. ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபம் நம்ம ஆண்டவரோடு பேசுகிறோம் என்கிறதை உணர்ந்து கொண்டு, ஒரு நாள் நம்ம ஜெபிக்கலன்னு சொன்னால் ஆண்டவரோடு இன்னைக்கு என்ன பண்ணலை, பேசவில்லை. ஸ்தோத்திரம். அதனால ஜெபிப்பதற்கு நேரத்தை எடுத்துக்கொள்வோம். நம்முடைய எத்தனை வேலைகள் இருந்தாலும் வேலைகளிலே ஆண்டவரை தேடுகிற விஷயத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜெபிக்கிற விஷயத்தில் தள்ளி போடக்கூடாது. தானியேல் ஜெபித்தார், சிங்கங்கள் வாயை ஆண்டவர் கட்டினார். ஜெபமே ஜெயம் தரும். ஸ்தோத்திரம். அவருக்கு வாழ்க்கையில் ஜெயம் உண்டானதற்குரிய காரணம் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. கேட்க சந்தோஷமாக இருக்கு. ஏன் ஜெயம் வந்துச்சு தெரியுமா? சிங்க கெபில கூட அவர் போயிட்டு வந்துட்டார். அதனால தான் அவர் வாழ்க்கையில் என்ன இருந்தது, ஜெயம் இருந்தது. வாழ்க்கையில் ஜெபம் இருந்தபடினாலே அவர் ஜெயத்தை கண்டார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்கிற பொழுது ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாக 2 காரியங்களபடி கர்த்தர் நமக்கு செய்வாராக. நிச்சயமாக கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து இருக்கிறோம். ஆனபடினால கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்கிற விசுவாசத்தோடு கடந்து செல்வோம். ஆனால் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யவும் என்ன பண்ணிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. இந்த மாதத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம். பெரிய காரியங்களை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் செய்வாராக. ஆமேன். கர்த்தர் தமது வேத வார்த்தைகள் வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். ஆமேன். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமே. எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
செய்வதெல்லாம் praise the Lord, hallelujah. பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டுமானால் வேதத்தை தியானிங்க, தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. 2 காரியங்கள் கவனமாயிருப்போம். மாத ஆசீர்வாதமாக இருக்கட்டும். praise the Lord. பாடலை பாடும் பொழுது காணிக்கை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இறை போதும் வேறே வேண்டாம் நண்பரே சுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை மாட்டேன். ஆமென். இந்த நண்பரே சுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை வேறும் மண்ணுக்காக விட்டிட மாட்டேன். இனந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து சேருவே. இனந்தோறும் உம்மில் உள்ள பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து சேருவே. போதும் ஆமென், ஹல்லேலூயா. ஆக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். உள்ளவரை பூவில் என்ற வாழ்க்கையில் நீரே போதும், வேறே வேண்டாம் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல அழகுள்ளோம் யாரையுமே பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. இயேசுவை போல் அழகுள்ளோம் யாரையுமே பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. பூரணழகுள்ளவரே பூவில் என்ற வாழ்க்கையில் நீரே போதும், வேறே வேண்டாம் நண்பரே சுவே. மண்ணுக்காக ஹல்லேலூயா விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வாழ்க்கையில் நீரே போதும், வேறே வேண்டாம் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. ஸ்தோத்திரம். பாடலின்படியே தானியேல் ஆமென் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்ததுனால ஒரு வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. ராஜ்யபாரம் மாறினாலும் தானியேலுக்கோ ஜெயம் உண்டானது. ஹல்லேலூயா. ராஜாக்கள் மாறினார்கள், தானியேலுக்கோ ஜெயம் உண்டானது. இன்னைக்கும் அப்படிதான், சூழ்நிலைமைகள் வித்தியாசமாக இருந்தாலும் மாறினாலும் ஆமென் ஜெயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான். சுவாசிக்கிறீங்களா? நல்ல கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் எல்லாம் ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, நல்ல கிருபையின் நாளிலும் இந்த வசனங்களை தியானித்தோம். கர்த்தாவே, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை.
இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள் செய்வதெல்லாம் வாய்க்கிறது. 3 நேரம் பாதத்திலே அமர்ந்திருந்து ஜெபித்த தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. அதுபோல வாக்குத்தத்த வார்த்தைகளின் ஆசீர்வாதங்களினால் அந்த மாதத்தை கர்த்தர் நிரப்புவீராக. உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், பொருத்தனைகளை செய்கிறோம், தீர்மானங்களை எடுக்கிறோம். ஜெயம் தருவீராக. ஒளித்து நேசித்து பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கைகளையும் தசமபாக காணிக்கைகளையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வைத்து பல்லுகி பெருக பண்ணும்படி விருத்தி அடைய செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஜெபங்களுக்கெல்லாம் பல் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை யாவத் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அப்படி ஜெபத்தோடு நாம் உட்காருவோமா? இல்லையேற பெற்ற திருரத்தமே அவர் வீழாவே நின்று பாயுதே. இல்லையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற இல்லையாக இந்தனரே. இல்லையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற இல்லையாக இந்தனரே. கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கெடுக்க இருக்கிறோம். கல்வாரி பாடலை பாடும் பொழுது முதலாவது ஊழியக்காரர்கள், மூப்பர்கள், சகோதரர்களும் பிறகு சகோதரிகள் வந்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுத்துக் கொள்ளும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் வந்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுத்துக் கொள்ளலாம். புதிதாய் செல்ல வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றவர்களாக இருந்தால் நீங்களும் எங்களோடு வந்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாரியின் கருணையிலே காயங்களில் காணுதே. கர்த்தரேசு மருணக கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தரேசு மருணக கஷ்டங்கள் சகித்தாரே. இல்லையேற பெற்ற வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவன்பு இணையாகுமோ. அன்னையினும் அன்பு வைத்தேன் தன் ஜீவனை தாரே. அன்னையினும் அன்பு வைத்தேன் தன் ஜீவனை தாரே. ஆடுவோமா? இல்லையேற பெற்ற திருரத்தமே அவர் பிலாவி நின்று பாயுதே. இல்லையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற இல்லையாக இந்தனரே. இல்லையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற இல்லையாக இந்தனரே. சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவரா தொங்குகிறார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. தொங்குகிறார் பாதகன் மங்கா வாழ்வழிக்கவே. ஹல்லேலூயா. இல்லையேற பெற்ற அவர் வீழாவி நின்று பாயுதே.
லையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற நிலையாக இருந்தனரே. லையேற உன்னை மாற்ற நிலையாக இருந்தனரே. இருந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையும் அன்பதை சிந்தித்தே சேவை செய்வே. அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற விலையேற பெற்ற திருரத்தமே அவர் பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற நிலையாக இருந்தனரே. விலையேற உன்னை மாற்ற நிலையாக இருந்தனரே. மனுஷனை நீ நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணில்லவன் மாத்திரம் மன்னவாவும் தயவே. மண்ணில்லவன் மாத்திரம் மன்னவாவும் தயவே. லையேற பெற்ற திருரத்தமே அவர் வீழாவி நின்று பாயுதே. லையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற நிலையாக இருந்தனரே. லையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற நிலையாக இருந்தனரே. கல்வாரியின் கருணையிலே காயங்களில் காணுதே. கர்த்தரேசு அருணகா கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தரேசு அருணகா கஷ்டங்கள் சகித்தாரே. பாடுவோம். விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற நிலையாக இருந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற நிலையாக இருந்தனரே. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ ஈவன்பு இணையாகுமோ. அன்னையினும் அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. அன்னையினும் ஆமென் வனை ஈந்தாரே. ஹல்லேலூயா. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற நிலையாக இருந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற நிலையாக இருந்தனரே. வாரியின் பாடுவோம். கேளில் காணுதே. கர்த்தரேசு அருணகாய் கஷ்டங்கள் சகித்தாரே.
பெற்ற திருரத்தமே அவர். வேற யாராவது இருக்கீங்களா? என்னுடைய பந்தியில பங்கெடுக்க ஆயத்தமா இருக்கிறவங்க வரும். பெற்றோனாய் உன்னை மாற்ற இல்லையாக இந்தனரே ஆலையேற உன்னை மாற்ற இல்லையாக இந்தனரே மனுஷனை நீ நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணில் அவனை மாத்திரம் மன்னவாவும் தயவே மண்ணில் அவனை மாத்திரம் உந்தய. எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமே. இல்லையேற பெற்ற கருணையிலே காயங்களை காணுதே கர்த்தரேசு மருணகா கஷ்டங்கள் சகித்தாரே கர்த்தரேசு மருணகா கஷ்டங்கள் சகித்தாரே திருரத்தமே அவர் விழாவில் பாய்ஏற பெற்றோனாய் உன்னை மாற்ற இல்லையாக உன்னை மாற்ற இல்லையாக. கர்த்தரின் ஆராதனை ஆசீர்வதித்தபடினாலும் எல்லார் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே ஒரு ஞானஸ்தான ஆராதனை இருக்கிறது. ஞானஸ்தானம் எடுக்கும்படி 2 பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. சௌரி ரோசி டென்சல் அவருடைய இளைய மகள் ஜெமியும், சௌரி சங்கீதா அவனுடைய மூத்த சகோதரனுடைய மகள். ஆமென் பிரைஸ் தி லார்ட். 2 பேர் இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஞானஸ்தான ஆராதனை இருக்கிறது. அந்த பிள்ளைகள் இருவருக்கும் ஆமென் நம்முடைய வாழ்த்துக்களை நாம் கரங்களை தட்டி தெரிவிக்கலாமே. ஆமென் பிரைஸ் தி லார்ட். ஆமென். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதுபோல இந்த நாளிலும் கூட ஆமென் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே வந்து ஞானஸ்தானம் பெற்று சபையிலே வந்து ஒரு அங்கத்தினராக இருந்து கர்த்தருடைய பந்திலே பங்கெடுத்து தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது ஒரு பெரிய பிளெஸிங். சபைக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம கைகளை தட்டி அந்த பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை சொன்னோம். புதிதாய் சிலர் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை கரங்களை தட்டி தெரிவிக்கலாமே. ஆமென் பிரைஸ் தி லார்ட். நம் தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் இந்த காலை ஆராதனைகளுக்கு பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லி ஒவ்வொருவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு தங்கள் வீடுகளுக்கு திரும்பட்டும். மீண்டும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஒருவரை ஒருவர் முகமுகமாய் காணும் மட்டும் இந்த கிருபையுள்ள பராமரிப்புக்குள்ளே எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. தியானித்த வார்த்தையின்படியே இந்த மாதம் முழுவதும் யோசேப்பை போல செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான்.
கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் செய்தெல்லாம் வாய்த்தது என்று சொன்னது போல எல்லாம் வாய்க்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஜெபங்கள் பல் கொடுத்து அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை யாவத் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். God bless you, God be with you. ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லலாமா? பக்கத்தில் ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு நாம் புறப்பட்டு போகலாம். Thank you, God bless you and God be with you. Amen, amen.